வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிமா திணிக்கம் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்க்க போகிறோம். தளபதி 69 படத்தோடைய அப்டேட்டு வர ஆரம்பிச்சாச்சு. 5 மணிக்கு மேலே அப்டேட் தரோன்னு சொன்ன மாதிரியே ப்ராமிஸ் பண்ணி பட்டுன்னு அப்டேட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த படத்தோடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 1ஆம் தேதி இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே படத்தோடைய ஷூட்டிங்கை ஆரம்பிச்சாச்சு. ஷூட்டிங்கும் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக இப்போ ஆன்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, ஓகே, பாபி தியோல் இதில் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டரை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ரசிகர்கள்லாம் பயங்கர குஷி. ஆக்சுவலாக பாபி தியோல் என்ன தான் பாலிவுட் நடிகராக இருந்தாலும் கங்குவா படத்துடைய ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய இம்பேக்ட் படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆப்வியஸாக. ஸோ இந்த நிலையில் இவர் இப்போ 69 படத்தில் நடிக்க போகிறாரு. ஆனால் இது ஒரு அரசியல் படமாச்சேப்பா, எப்படி அவரால் இதில் நடிக்க முடியும்? ஆக்சுவலாக பாபி தியோல் ஒரு ஸ்டைலிஸ்டான கார்ப்பரேட் கிரிமினலாக நடித்தாலுமே அது கிளாஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நடிகர். ஏன்னா அவருடைய படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால தெரிஞ்சுது. அடுத்தடுத்த படங்களும் அவருக்கு தமிழில் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி இந்த தளபதி 69 அதுக்கான ஒரு சாட்சி. ஏன்னா இன்னும் நிறைய படங்களில் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஆக்சுவலாகவே விஜய் அவர்களுடைய படத்தில் இந்த பாலிவுட் நடிகர்கள் வரது ஒன்றும் புதுசு கிடையாது. ஜாக்கி ஷெராஃப் வந்தார் இல்லையா பிகில் படத்தில், அந்த மாதிரி தான் இப்படி ஒவ்வொரு நடிகர்களும் ஆன்போர்ட் பண்ணி இன்னும் இந்த படத்துக்கான மெருகை ஏற்றுக்கிட்டே வராங்க. அதுவும் இந்த பேன் இண்டியா படம் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறமா என்னதான் இது ஹெச் வினோத்துடைய படமாக இருந்து நம்ம தமிழ்லேயே நிறைய பேர் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு வேறு வழியே கிடையாது, ஆன்போர்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்காங்க. இது இல்லாமல் மஞ்சு வாரியர் இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கு கதாநாயகியாக நடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. மேபி ஆன்போர்டான ஒரு போஸ்டர் வந்துச்சுன்னா அதை விடுவாங்கல்ல. குண்டூர் காரம், பிக் தமாகா இந்த மாதிரியான படங்களுக்கு அப்புறமா ஸ்ரீலீலாவுடைய மதிப்பு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த குச்சி நீ மர்த்த நக்கிடு அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு, இவங்களை ஹிட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு டான்சர் வெறும் 23 வயசு தான் ஆச்சு இந்த நடிகைக்கு. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வரிசையில் தமிழுக்கு இவங்க எப்போதான்ப்பா வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த நாள் வரவே வராதா அப்படின்ற மாதிரியான ஏக்கத்துலையும் இருக்காங்களாம். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் இந்த புஷ்பா 2 படத்தில் ஸ்ரீலீலாவையும் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்லாம் போட்டாங்க. அவங்ககிட்டையும் கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி வேறு படத்துக்குலாம் கேட்டாங்க. ஆனால் ஒரு பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆனால் நான் வளர்ந்துட்டு இருக்கும்போது இது எனக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு அவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எதை ஒத்துக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் தமிழ் சினிமாக்கு இவங்க எப்போ வர போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லோரும் சொல்லிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. பட் அனிருத் இதுக்கு ஒரு பிளானை போட்டாச்சு. ஒரு ஆல்பம் சாங்கை ரெடி பண்ண போகிறதாகவும் அதில் ஸ்ரீலீலாவை நடிக்க வைக்க போகிறதாகவும் ஒரு மேட்ரை இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் எல்லாருக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்து ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற மாதிரியான சாங்ஸ் எல்லாம் படத்துக்கு போட்டார். ஆனால் இவர் இண்டிவிஜுவலாக ஆல்பம் போட்டாலே அது வேற லெவலில் இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபோக்கில் அடித்து கலக்க போகிறாரு, ஃபுல் டான்ஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த பாட்டில் கண்டிப்பாக அனிருத்தும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ குத்து டான்ஸ்லாம் அவர் போட மாட்டார்ல. ஸ்ரீலீலா கூட ஜோடியாக வேறு யாராவது போட போகிறாங்களா, இல்லை ஃபுல்லாக கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்துட்டு இருக்க போகிறாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்படி ஒரு ஆல்பம் சாங் வரப்போகுது அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க. தக் லைஃப் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அடுத்தபடியாக கை வச்சிருக்கிற படம் அன்பறிவோடைய இயக்கத்தில் நடிக்க போறாருன்னு, இதை தாண்டி அட்லியோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, அந்த ஒரு விஷயமே இப்போ ஓரளவுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி போட்டாங்க. எஸ், சல்மான் கான் இப்போ ஏஆர் முருதாஸுடைய இயக்கத்தில் சிக்கந்தர் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்லியோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டு ஜவானுடைய ஹிட்டுக்கு அப்புறமாவே நமக்கு வந்தாச்சு. பாலிவுட்டில் ரொம்ப மோஸ்ட் வாண்டடான இயக்குநர்களுடைய பட்டியலை இப்போ அட்லிக்கும் ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்காங்க. அதனால ஒவ்வொரு நடிகர்களும் அட்லி கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சல்மான் கானும் கேட்டு அந்த கதையும் ஓகே ஆகி இப்போ படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த நிலையில கல்கி 2898 AD அப்படின்ற படத்துல கமலஹாசன் அவர்கள் வில்லன் நடிச்சதுக்கு அப்புறமா எந்த படத்துல இவர் வில்லன் நடிச்சாலும் நாங்க பார்ப்போங்க அப்படின்ற மாதிரி ஒரு வில்லன்லயே கிளாஸான ஒரு வில்லனான பேரை வாங்கிட்டாரு. அதனாலயும் என்னமோ தெரியல, இந்த படத்துலயும் கமலஹாசன் அவர்கள் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனா அவர் வில்லனா நடிக்க போறாரா இல்ல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தக் லைஃப் அப்புறம் அன்பறிவு படம், அன்பறிவோட படத்தை முடிச்சு அடுத்த கையோட அட்லியோட படத்தில் இவர் சேர போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. சல்மான் கானும் இப்போ அந்த சிக்கந்தர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இதை முடிச்சுட்டு நம்ம சிவகார்த்திகேயன் படத்துலையும் ஏஆர் முருகதாஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும். அதனால சீக்கிரமா முடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகும்போதே டேட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கேயும் கிளாஷ் ஆகாம கமலஹாசன் அவர்கள் 2 படத்துலையும் சைமல்டேனியஸாக நடிச்சிருவாருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அனுஷ்காவோட நிலைமை என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாரும் அவங்கள பார்த்து
பார்த்து சோகப்பட்டுட்டே இருக்காங்க. மிஸ் செட்டி மிஸ்டர் பாலிச்செட்டி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 42 வயசாயிருச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா எப்படி? ஆல்ரெடி அனுஷ்காவுக்கும் பிரபாஸ்க்கும் கல்யாணம் ஆக போகுதுன்ற லெவலுக்குலாம் பேசினாங்க. இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற ஒரு படம் பண்ணி அது மொத்தத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, உண்மை காதல் என்னைக்கு உடஞ்சிருக்கு இது என்னமோ. பட் ஆனால் அடுத்த கட்டமாக இப்போ அனுஷ்கா ஒரு துபாய் தொழிலதிபரை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்டேட்டு? ஆக்சுவலாக அவங்களுக்கு கல்யாணம் அவங்களாவே சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு வதந்தியாக இப்போ வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களேப்பா. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனை இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. அது மாதிரி இவங்க காட்டி அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த படங்களும் இவங்களுடைய நடிப்பில் வர காத்திருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்போ மறுபடியும் இவங்களுடைய கல்யாண செய்தி சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிஜமாவே அவங்க மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறாங்க போல். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் அவங்களுக்கு பழைய மாதிரி நிறைய படங்கள் வரதில்லை. ஸோ இதன் காரணமாக கண்டிப்பாக அவங்க மறுபடியும் மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. அதனால் என்ன நடக்குதுன்றதை அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.